இந்த மாதிரி மசாலா சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க, 4 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாதி வறுபட்ட பிறகு இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் அளவு பூண்டை உரித்து போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் இஞ்சி. நல்லா வறுபட்டு மணம் வந்த பிறகு அது கூட 8 வத்தல் போட்டுக்கலாம். பாருங்க, நல்ல மணம் வருது. இப்போ 50 கிராம் வெங்காயமும் போட்டுக்கோங்க, வத்தல் கூட. அரை நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வத்தல் நல்லா வறுபட்ட பிறகு இது கூட 50 கிராம் தேங்காய், 50 கிராம் தக்காளி, மல்லி இலை ஒரு பிடி அளவு உப்பும் போட்டு திரும்பவும் நமக்கு அந்த தக்காளி நல்லா வதங்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆற வச்சு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்துட்டு 80% அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க, காயப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் மசாலா சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளவே தான், நமக்கு மசாலா சட்னி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சோறில் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வத்தல் மட்டும் கொஞ்சம் குறையா போட்டுக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். தேங்க்யூ.